விஷயத்த சொல்லிட்டு வீடியோக்குள்ள போறேன். அதாவது எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் சொல்ல போறேன். அதாவது வெறும் படங்கள், படத்தோட ரிவ்யூஸ், ஃபர்ஸ்ட் லுக், இந்த ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச் இதெல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இருந்த என்ன இந்த மாதிரி வெள்ளை சட்டையை போட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி அரசியலா கூர்ந்து கவனிக்க வச்சு எவ்வளவு பர்சன்டேஜ் வரப்போகுது, எக்ஸிட் போல்னா என்ன, இந்த கட்சிக்காரன் என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, யார் யார் ஊழல் பண்றான், மக்கள் பணத்தை எவ்வளவு கொள்ளையடிக்கிறான், இந்த மாதிரி இவ்வளவு விஷயத்த உட்கார்ந்து பார்க்க வச்சீங்க பாருங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நான் பாட்டுக்கு ஒரு உலகத்துல இருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய இளைஞர்களை பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காம எங்களோட வேலைகள், அதாவது இப்போ இந்த வீடியோ பாக்குற நிறைய இளைஞர்களுக்கு இது கனெக்ட் ஆகும். நாங்க பாட்டுக்கு இந்த FDFS அந்த மாதிரி ஒரு வேற ஒரு லோகத்துல இருந்தோம்னே சொல்லலாம். சோ எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இவ்வளவு விஷயங்களை தெரியப்படுத்தினீங்களே, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லி ஆகணும். அதாவது இத பத்தி எதுவுமே தெரியாதுங்க, இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி எதுவுமே தெரியாது. அதாவது பிஃபோர் தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம். சோ இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு விஜய் அண்ணனுக்கு. அவர் ஒருத்தர், தளபதி விஜய் அவர் ஒருத்தர் எடுத்த முடிவு எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையை மாத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர். நீங்க ஆன்லைன்ல பார்த்தா நீங்க கவனிக்கலாம். அதாவது சோசியல் மீடியாலயும் சரி, வெளியே இப்ப பொதுமக்கள் மத்தியிலும் சரி, எல்லாருமே பேசுற விஷயங்கள்லாம் வச்சு நீங்க அழகா இந்த விஷயத்த கிராப் பண்ணிக்கலாம். அதாவது இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு.